தாய் இருந்த பிறகு தாரந்தான் பெரியவர்கள் உரைப்பார்கள். தாய் என்று உன்னை என்னை பெற்றெடுத்த தாய் போல் நினைத்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ தவறாத வார்த்தைகள் நினைக்க வேண்டாம் தாயி. உண்மைதான், உண்மைதான். என் அண்ணனும் இந்த அண்ணியும் அரண்மனையில பத்திரமாக இருங்கள். இன்னொரு விஷயம் அண்ணி, அம்மா உன் தங்கச்சி கேட்டு இல்ல என்ன கேடு? எதற்கு? என்னமா கேட்டு உன் தங்கச்சிய? என் தங்கைக்கு சொல்லும் வார்த்தைகள் அறிவுரை உரைத்து விட்டேன். மீண்டும் உனக்கு சொல்கிறேன். நான் அகிலாடு சென்று நான் கல்யாணத்துக்கு அடுத்து கட்டுவதற்கு நான் வியாபாரம் முடித்து வருகிறேன். என்னமோ பச்சை புடவை பச்சை விலையில அது என் தங்கைக்கு தான். உனக்கு வாங்கிட்டு வரணும்னு சொன்னியே. என்ன கேளு? உனக்கு எடுத்து தருவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. கேளு. உனக்கு என்னத்தான் அப்படி மனதில் ஆசை? அப்படி என்றால் என்ன? அதுவும் தெரியலையே. குழந்தை நீ வியாபாரத்துக்கு போவாத. ஏன் போவாத? உனக்கு வியாபாரம் பத்தி உனக்கு தெரியாது. நான் சென்று வரவில்லைத்தால் என் தந்தையாரை, அதாவது அம்மன் கோயிலுக்கு முன்பதாக கட்டி உதைத்து விட வேண்டும் என்று கடங்கார விசைகள் கூடிவிட்டார்கள். சத்தியார்கள். குழந்தை நான் சொல்றது கேளு. என்ன? நீ வியாபாரத்துக்கு போவாத. பாரு உங்க அண்ணன் இருக்கிறாங்க 2 பேரும். அவங்க அனுப்பிடு. இங்கிரு உனக்கு வியாபாரம் பத்தி நான் சொல்லி கொடுப்பேன். தாயி, நான் சென்று வருகிறேன். இன்னொரு விஷயம், என் தங்கையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சொல்லி விட்டு வைக்காம தம்பாறையில கொண்டு கொண்டு செய்யறதுன்னு சொல்லி விட்டு செய்யாம தம்பாறையில கொண்டு கொண்டு நான் செய்யறதுக்கு தான் போறேன். என் தங்கையை பத்திரமாக பார்த்துக்கொள். சின்ன பிள்ளை, அரிய பிள்ளை, ஒண்ணுமே தெரியாது. நேராச்சு 5 மணி ஆகி போச்சு. நான் சென்று வருகிறேன். 5 மணி ஆகி போச்சு. சாடி போட போகணும். எங்க எனக்கு வா. என்னடி ஓடுகள ஏரியா? நான் சென்று வருகிறேன். என் தங்கை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வியாபாரத்துக்கு பொய்யாவணும். உண்மைதான் தண்ணி. பொய்யாவணும். உண்மைதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக. சரி போயிட்டு வா. நான் என்ன பண்ணிட்டேன்? என் தங்கைக்கு தினதோறும் பன்னீரால உழ வைத்து, பக்குவமா சாதமிட்டு, நெய்யால உழ வைத்து, நேத்திரமா சாதமிட்டு, சீவி சிறுக்கெடுத்து, சிங்காரமா பொட்டு வைத்து என் தங்கையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். அம்மா அனுப்பிடுறேன். அனுப்பிடுறேன். எங்க அனுப்பிடுறேன்? என்ன அடுப்பு? 3 கல் அடுப்பு, 4 கல் அடுப்பு. அம்மா வருகிறேன், சென்று வருகிறேன். புறப்படு அரண்மனை. போற ஒரு மத்தம் கொடுத்து தவறான வார்த்தை பேச வேண்டாம். நீ பெற்ற பாலன் இல்லவனா தாய்? உனக்கு பிள்ளை
மூணு பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வந்து பிறந்திருக்கிறேன். இப்படி பிறந்து இந்த நானுவா போனேன். யாரும் ஒண்ணு ஆமா ஒருத்தன் கூட நீ சும்மா ஊம குஞ்சு அவங்க சொல்ற இல்லன்னா அவங்க யாரும் வராட்டி போறாங்க. இங்க இருக்குது நெல்லு குத்தறதுக்கு உலக்கு இல்லையே. உலக்கு ஏங்கிட்டு இருக்குது குத்தலாமா? அட மூடுறா. இதுக்கு மேல 5 நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இப்போ இருக்கிறதோட போறது நல்லா இருக்கு. உன்னால குடும்பம் கட்டி போயிரு. நீ போ. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துங்க. அப்படி போதா இருந்தா ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒரு காரணம் இல்லாம அப்பா வீட்டுக்கு போற. அப்பா அம்மா என்ன ஏகன்னு வந்துட்ட அப்படின்னு கேட்டா நான் பேசி சொல்ல முடியாது. ஒரு சண்டை பண்ணிட்டு போனா சொல்லிடலாம். நான் சொல்றது கேளு. எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். எங்க அப்பங்க அப்பா, எங்க ஆயா கேப்பா, ஆமா எங்க அம்மா கேப்பா, ஏன்டி அங்க என்ன பிரச்சனை, என்ன நடக்குது காரணம் அப்படின்னு கேப்பா. ஆமா கேட்கல. அது ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால இந்த சிவநந்தினி இருக்கிறாள்ல, சிவரஞ்சனி, இவ்வளவு வச்சுதான் நான் வீட்டு விட்டு போறேன்டா. அவ சின்ன பிள்ளை, அவளை வச்சு எப்படி போக முடியும்? என் புருஷத்தான் எதுவும் கண்டுக்கல. இந்த குழந்தை மாருங்க 2 பேர் இருக்கிறாங்களே, இவங்க அச்சா ஏதாச்சும் பாப்பாங்க பார்த்தேன். இவங்க 2 பேரும் ஓமையா ஓம குஞ்சி. அதனால இதுக்கு மேல நான் போறேன்டா. ஏதோ ஒரு ஐடியா பண்ணி போ. இந்த சிவனந்தனை இருக்கிறான். இந்த சிவனந்தனை வச்சு பாரு பள்ளிக்கூடம் போறா. எங்க வீட்டுக்கு போறேன். சரி, அதுக்கு என்ன ஐடியா? என்ன ஐடியாவா? இங்க பாரு, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா வாச கொட்டணும். சரி, சாணம் போடணும், கோலம் போடணும், நெல்லு குத்தணும், வடிச்சு கொட்டணும், எல்லாத்தையும் சோறாக்கணும், தண்ணி போடணும். எத்தனை வேலை இருக்குது? துணிமணி எல்லாம் துவைச்சு போடணும். ஆமா, எருமை கட்ட தள்ள அள்ளி போடணும். இத்தனை வேலை நான் செஞ்சு இப்படி நான் துரும்பா அழைச்சு போயிட்டேன். பாருங்க, இப்ப துரும்ப இழைச்சு போயிட்டா இவ மட்டும் பண்ணி வந்து அடிச்சா 4 ஊருக்கு ஆகும். ஆமா, அல்லது சப்பி எடுத்து போடலாம். இந்த சிவனந்தன் இருக்கிறாரு. ஆமா, அவளை வச்சு நான் வீட்டுக்கு போறேன். அவளை கூப்பிடு பாக்கலாம். அப்பா